தாராபுரத்தில் பஜாஜ் நிதி ஊழியர்களின் அதிர்ச்சி செய்கை, வாடிக்கையாளர்களின் மொபைல் பறிமுதல். போலி பில் மிரட்டல் அலுவலகத்தில் நரிக்குறவர் குடும்பம் தர்ணாவில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புறவழி சாலை கண்ணன் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் பஜாஜ் நிதி நிறுவனத்தில் ஊழியர்கள் வாடிக்கையாளர்களை திட்டியும், மொபைலை பறித்தும், போலி பில் தயாரித்து பணம் கேட்டு தொந்தரவு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சம்பவம் தொடர்பாக தாராபுரம் பொள்ளாச்சி சாலை சி அம்மாப்பட்டி நரிக்குறவர் காலனியை சேர்ந்த அர்ஜுன், அவரின் மனைவி பானுப்பிரியா மற்றும் அவர்களது உறவினர்கள் 15க்கும் மேற்பட்டோர் மதியம் நிறுவன அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. மொபைல் வாங்கிய பானுப்பிரியாவுக்கு அதிர்ச்சி. கடந்த ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி பானுப்பிரியா தாராபுரம் பூர்விகா மொபைல் கடையில் 22,000 ரூபாய் மதிப்புள்ள விவோ Y300 5G மொபைல் வாங்கினார். அப்போது முன்பணம் 2,000 ரூபாய் செலுத்தி மீதியை மாதாந்திர தவணை முறையில் கட்டும் திட்டத்தில் இணைந்தார். தவணைகளை சரியாக கட்டி வந்த நிலையில் கடந்த 2 மாதங்கள் தாமதம் ஏற்பட்டது. இந்த சூழலில் பஜாஜ் நிதி நிறுவன ஊழியர் துரை பானுப்பிரியா வீட்டுக்கு சென்று உடனே நிலுவைத் தொகையை கட்ட வேண்டுமென அழுத்தம் கொடுத்தார். பானுப்பிரியா அடுத்த நாள் அலுவலகத்துக்கு சென்று முழு தொகையையும் அபராத தொகையுடன் செலுத்தினார். ஆனால் அதிர்ச்சியாக துரை அவரின் கையில் இருந்த மொபைலை பறித்து சென்றார். அது மட்டுமின்றி 5,000 ரூபாய் கட்ட வேண்டும், இல்லையெனில் வழக்கு பதிவு செய்வோம், வக்கீல் பேசுகிறோம், போலீஸ் பேசுகிறோம், கைது செய்து சிறையில் அடைப்போம் என போனில் மிரட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பஜாஜ் நிதி நிறுவனம் மேனேஜர் சரவணன், சூப்பர்வைசர் ஆகியோரை போலீசார் விசாரித்தனர். இதுகுறித்து தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த விசாரணை மேலும் தீவிரமடைந்தது. அங்கு நடந்த விசாரணையில் பானுப்பிரியாவின் மொபைலை விற்றுவிட்டது உறுதி செய்யப்பட்டது. வருகிற திங்கட்கிழமை மீட்டு தருவதாக மேனேஜர் சரவணன் உறுதியளித்தார். காவல் நிலையம் முன்பு மீண்டும் தர்ணா ஏற்பட்டது. எனினும் மொபைல் திரும்ப கிடைக்காததால் பானுப்பிரியா மற்றும் அவரது உறவினர்கள் காவல் நிலையம் முன்பே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். நரிக்குறவை சேர்ந்த பெண்ணிடம் நடந்த இந்த அநீதி பஜாஜ் நிதி நிறுவனத்தின் செயல்பாடுகளை கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளது. வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை விளையாட்டாக கொண்ட நிறுவன ஊழியர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமௌண்ட் 6 டியூ சொன்னாங்க. 6 டியூல 4 டியூ கட்டியாச்சு. இன்னும் 2 டியூ இருந்துச்சு. 2 டியூக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டியூ கட்டுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சார் நாங்கள் 10 நாள் கட்டுறதுக்கு இல்லை, நீ செல்லு கொண்டு சொல்லி பிடிங்கி போயிட்டாங்க. பிடிங்கி போய் நான் காசு ரெடி பண்ணிட்டு செல்லு கேட்க வச்சு நாங்கள் வித்துட்டோம் அப்படின்ட்டாங்க. சரி வித்துட்டீங்களா, நான் காசு டியூ கட்ட மாட்டேன், 8,000 ரூபாய். திருப்பி நேற்று ஃபோன் போட்டு நான் வந்து போலீஸ் இருந்து பேசுகிறோம், நாங்கள் வக்கீல், இந்த காசு 5,272 ரூபா கட்டலானா ரிமாண்ட் பண்ணிடுறோம் 15 நாளுக்கு உங்களுக்கு அப்படின்ட்டாங்க. சரி நானும் பயந்து, சரி 15 நாள் ரிமாண்ட் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஓடி போய் வாங்கி வந்து உட்காந்துட்டு, நீ காசை கட்டுமா, ஃபோனு மேலே ஃபோனு தண்ணி நான் குடிக்க விடல எங்களுக்கு. நேற்று வந்தீங்க எங்க அம்மாவும் நாங்களும் தான், இன்னைக்கு தான் எங்க ஆளுங்க வந்திருக்கிறாங்க. நாங்க 2 பேர் தான் நாங்க வந்தது. நேற்று வந்து காசை கட்டுனா கட்டுன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. ஆனா மெர்டல், காசு கட்டலனா இப்ப போட்ட சொல்லி உட்காந்து 15 நாளுக்குள்ள உள்ள வெளியே வந்துட்டேன்னா 15,000 காசு கட்டணும் அப்படின்ட்டாங்க. 15,000 காசு கட்டணும், 15,000 காசு 15,000 அப்படின்ட்டாங்க. சரி நானும் எங்க அக்காட்ட அங்கேயே போன் போட்டு நானும் காசு வாங்கி கட்டிட்டு என்எஸ்சி கவரும் கையில் கொடுத்துட்டாங்க. போன் கட்டுக்கு போன் எல்லாம் இல்லை, வித்துட்டோம் நாங்க. அது எதுக்கு நீங்க கேட்குறீங்க, அதெல்லாம் வித்தாச்சு, நீங்க காசு கட்டி க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்னு வாங்கிட்டு போனையும் வித்துட்டு உனக்கு எதுக்கு போன் கொடுக்கணும் போ அப்படின்னு சொன்னாங்க. பஜாஜ் பஜாஜ் ஆபீஸ், இது ஆபீஸ்ங்க, பெரிய ஆபீஸ்ங்க, இது ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்குது. எங்க மாதிரி எத்தனை பேர் நீங்க ஏமாந்துறீங்க. இனிமே பஜாஜ்ல யாருமே எதுவும் வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு. சார் நம்ம பஜாஜ்ல இனிமே எதுவும் வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு, உங்க கையெடுத்து கும்பறேன். நீங்க இனிமே பஜாஜ்ல எதுவும் வாங்கிடாதீங்க. நான் தான் ஏமாத்திட்டேன். எல்லாம் ஏமாத்திட்டேன். இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். இப்படி விடக்கூடாது. இந்த பட்ஜெட் விட மாட்டேன். நீதி நாய் கிடைக்கணும். ஒன்னு செல்லு இல்லனா பணம் கிடைக்கணுங்க. ஒன்னு செல்லு இல்லனா ஒரு பணம் இல்லனா இங்கே தீ குளிப்பேன். இந்த மாதிரி பெட்ரோல் பேங்க் 4% இருக்குது. பெட்ரோல் வாங்கி இங்கே தீ குளிச்சுவேன் நான். சரி గ్రామ ప్రార్థనకి వేరే మరి లిస్టింగ్ జట్టం
अरे